ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம். 30/7/2025 இன்றைய நாளிலே புதன்கிழமை, ஆடி மாதம் 14ஆம் நாள், வளர்பிறையுடன் கூடிய சஷ்டி. சஷ்டி விரதம் அப்படிங்கிறப்போம். இன்றைக்கு ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். அன்பர்களே, 211 நாட்கள் வருடம் பிறந்து கடந்து விட்டோம். இன்றும் 154 நாட்கள் கையில் இருக்கு. ஹஸ்த நட்சத்திரம்னா கன்னி ராசிக்குள்ள வரும். கன்னி ராசிக்குள்ள வந்தோன்னா சதயம் பூரட்டாதி அப்படிங்கிற இந்த நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட்டுங்க இருக்கும். அதாவது மோஸ்ட்லி கும்பராசி அப்படின்னு சொல்லுவீங்களே, அதுக்குள்ளே இருக்கும். கும்பராசியில் சந்திராஷ்டமம் எஃபெக்ட். சஷ்டி விரதம் முருகனுக்கு ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு கேஸ்லாம் இருக்கும், வழக்குகள், நிறைய வழக்கு, நீதிமன்றத்தில் தீராத வழக்கு பைல்டாக இருக்குது, நிறைய கிடக்கு. சாதகமான தீர்ப்பு வேணும், என்ன பண்ணுறது? காஞ்சிபுரத்தில் வழக்கு அருத்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு சுவாமி, அவர்கிட்ட போனீங்கன்னா வழக்கு தீர்ந்து விடும். அதனால் அவசியம் காஞ்சிபுரம் போய் வழக்கருத்தீஸ்வரரை போய் பார்த்து உங்களுடைய குறைகளில் சொல்லி கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆட்டோமேட்டிக்காக கேஸ் உங்கள் பக்கம் சாதகமாயிடும். இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை 9 மணி 15 நிமிடத்துலேருந்து 10 மணி 15 நிமிடம், சாயங்கால வேளையில் 4 மணி 45 நிமிடத்துலேருந்து 5 மணி 55 நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம். 10 மணி 45லேருந்து 11 மணி 45 வரை சாயங்கால வேளையில் 6 மணி 30 நிமிடம்லேருந்து 7 மணி 30 நிமிடம் வரை. இன்றைக்கு ராகு காலம் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிடம் வரை. குளிகை காலம் காலை 10 மணி 30 நிமிடம் இருந்து நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7 மணி 30 நிமிடம் இருந்து 9 மணி வரை. இன்றைக்கு சூளம் வடக்கு, பால் பரிகாரமாக பயன்படுத்துவார். 6 மணி 2 நிமிடத்திற்கு சூரிய உதயம் இருக்கும். சூரியன் கடகராசியில் இருப்பது 3 நாழிகை 12 வினாழிகள் இருப்பார்கள். இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி எங்கெங்கே கிரகங்கள் இருக்க போகிறதுனா, சூரியனும் புதனும் இருக்கக்கூடியது கடகராசியிலே புதன் வக்கரமாக அமைவார். இன்றைய நாளிலே செவ்வாய் வெளியில் வந்துடுறார், கன்னிராசிக்குள்ளே போயிடுவார். செவ்வாய் போன உடனே அங்கே உட்கார்றது கேது மட்டும்தான் வந்திருப்பார் சிம்மராசியில். கும்பராசியிலே இருக்கக்கூடிய ராகு வக்கரம் பெற்ற சனி மீனராசியில் அமர்வார். சுக்கிரனும் குருவும் சேர்ந்து அமர்வது நமக்கு மிதுன ராசியாக அமைகிறது. இந்த ராசியினுடைய பார்த்தோம். சந்திரன் உட்கார்ந்திருக்க ஹஸ்த நட்சத்திரம்னால செவ்வாயும் கண்ணியும் சேர்ந்து அமர்ந்திருப்பதாக இருக்கிறது. இன்றைய நாளிலே ஒரு ராசியிலும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். சித்த யோகம் கூடிய கௌளவ கரணம் அப்படிங்கிற யோக கரணங்களை கொண்ட நாள். அதனால் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் எப்படிலாம் பலன் வரும் அப்படிங்கிறது தொடர்ந்து காண்போம். வாருங்கள். வணக்கம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியின் 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர் சுக்கிரனும் குருவும் உட்கார்ந்துட்டார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிரனுக்கு உங்கள் 2ஆம் இடத்துக்காரர், குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்காரர். அதனால் உங்களுக்கு பரம சௌக்கியம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து விடுவார். இன்றைய நாளிலே ராசியினுடைய 4ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் 6ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளே போய் உட்கார்றார். ரிணரோக சத்ரு அப்படிங்கிற இடம். அதனால் வெற்றிகளை உங்கள் பக்கம் பெற்று வருவார். அந்த பெற்றுத்தரக்கூடிய வெற்றிகளை பெறுவதற்கு நமக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த ஆரோக்கியத்தை உடலுக்கு கொண்டு வந்து விடுவார். எதிரிகள் உங்களை விட வளர்த்துவார். கடன் பயம் இல்லாமல் இருக்கும், பயப்பட வேண்டாம். 5ஆம் இடத்தில் கேது அமர்கிறார். குழந்தைகள் விஷயத்தில் நிறைய யோசிக்க வைக்கும். இப்படி செய்யலாமா, அப்படி செஞ்சுருக்கலாமா அப்படின்லாம் சொல்லும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பதவிசாக பண்ணுங்கள். இன்றைக்கு சஷ்டி விரதம் உங்கள் ராசிக்கு முக்கியமாக
முருகன் ரொம்ப பிரீத்தம். அதனால் பழனிமலை முருகனை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியும் அனைத்து விதமான சுபிட்சத்தையும் பெற்று தரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சுக்கிரனும் குருவும் அமர்ந்து பண வரவை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நன்மையை செய்யக்கூடிய இடமான 3ஆம் இடத்தில் கடகராசிக்குள்ள சூரியன் இருப்பதனால் நன்மை பல பெறுகிறது. உங்களுடைய முதன்மைத்தன்மையை நிலைநாட்டிக் கொள்கிறீர்கள். இன்றைய நாளிலே செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்த 5ஆம் இடமாகும். இதனாலே குழந்தைகள் விஷயத்திலே நிறைய குழப்பங்கள் உண்டு. அவர்களுடைய புத்திசாலியம் வித்தை போன்றவற்றை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்பீங்க. இன்டெலிஜென்ஸ் செக் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்காங்களான்னு செக் பண்ணுறோம். எல்லாம் அப்படி பண்ணி ஒரு திறனாய்வு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. 5, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே முருகப்பெருமானை வழிபடுவதும், சென்னிமலை முருகனை மனதால் நினைந்து அவருடைய பாதார விந்தங்களை மனதாலே பற்றி கொள்வதனாலே வாழ்க்கையிலே நலம் வளம் பெருகும். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. குரு சுக்கிரன் இவங்க 2 பேருமே உங்கள் ராசிக்குள்ளே உட்காண்டார். ராசிக்குள்ளே ஒருத்தர் உட்காண்டாருனாலே நமக்கு எப்படி இருக்கும்? பணம் வரும். சுக்கிரன் உட்கார்ந்தா, குரு உட்கார்ந்தா மனசில் கவலை வரும். 2ஆம் இடம் என்ற இடத்துல குடும்பஸ்தானத்தில் சூரியன் உட்காண்டார். மனத்தில் கவலை வருமா வராதான்னா அவசியம் வரும். புதன் வக்கரமாகவே இருக்கார். நன்மையை கொடுத்துருந்ததை கொஞ்சம் நன்மையை குறைக்க ஆரம்பிப்பார் உங்கள் ராசிநாதன். 3ஆம் இடம் கேது நல்லது, பணம் கொடுப்பார். 4ஆம் இடத்துல செவ்வாய் தேவையில்லாத விரோதங்கள் கொடுப்பார். இன்றைய நாளிலே 4ஆம் இடத்துக்கு சந்திரன் இருக்கார். தேவையில்லாத மருத்துவ செலவுகளை கொடுப்பார் அப்படின்னு தெரியுது. அவரை சனி பகவான் வக்கரகதியோடு பார்க்கிறார். இப்போ வக்கரகதியோடு பார்க்கிறார் அப்படிங்கிறதுனாலையும், உங்கள் ராசியின் 10ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலையும் தொழிலிலே சில தடைகள், அந்த தடைகளை எல்லாம் எப்படி உடைக்கிறதுன்னு ஒன்று எண்ணங்கள் இப்படியெல்லாம் மனசில் ஓடும். குழப்பங்கள் உண்டாகும். குழப்பத்தில் நிவர்த்தி வரணும்னா யார்கிட்டனா போய் நிற்கணும் இல்லையா? 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு மருதமலை முருகனை மனதால் நினைந்து இன்றைக்கி சஷ்டி விரதம் இருங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் மலை போல் வந்தது பனிபோல் விலகிவிடும். வணக்கம் கடகராசி அன்பர்களே. இன்றைய நாளிலே சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறார். தலையில் இருக்க பிரச்சனை நிறைய இருக்குது. புதன் வக்கரகதியில் அமர்ந்திருக்கிறார். என்னத்துக்காக சுற்றுறோன்னு தெரியாமல் வெளியில் சுற்றிட்டு இருப்போம். 2ஆம் இடமான குடும்ப தன வாக்குஸ்தானத்துக்குள்ளார சிம்மராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறார். மருத்துவத்தின் செலவை கொடுப்பார். ஆனால் நல்ல விஷயமாக ஒன்றுன்னா, செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது சௌரியமான இடம். கன்னிராசிக்குள்ளே போய் உட்காந்துட்டார். அவரோட இன்றைக்கி சந்திரனும் சேர்ந்திருக்கிறார். பண வரவை கன்ஃபார்ம் பண்ணிட்டார். விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு விரயத்தை கொடுக்க போகிறார். ஆனால் சுக்கிரனால் விரயம் மட்டுப்படும், பைசா வரும். சனி பார்வையினாலே எதுவும் கொஞ்சம் டிலேயாக நடக்கும், அப்படிதான். இன்றைய நாளில் கிணத்துக்கடவு முருகனை மனதில் நினைத்து நீங்கள் செய்யக்கூடிய விரதமான சஷ்டி விரதம் உங்கள் வாழ்க்கையிலே வளத்தை மேம்படுத்தும். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். எனக்கு இருக்கிற கடன்லாம் தீர்ந்து போயிடணும், நான் வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கணும், மண் மனை வாகனம் போன்ற ஐஸ்வர்யங்களும் எனக்கு வந்து சேர வேண்டும் என்று வேண்டிக் கொள்வீர்களானால் அது எல்லாத்தையும் இந்த முருகப்பெருமான் கனவை நனவாக்கி தருவார். வாழ்க வளத்து. வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடமான கன்னிராசிக்குள்ள செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து அமர்க. இந்த 2ஆம் இடத்திலே சந்திரன் அமர்வதனாலே பண விரயத்தை கொடுப்பார். 2ஆம் இடத்திலே செவ்வாய் அமர்ந்தால், அதுவும் கன்னிராசியில் போய் உட்கார்ந்தால் தோஷத்தை கொடுப்பார் இல்லைங்களா? அப்போ மருத்துவ செலவு வரும்ல. ஆமாம் வரும்.
அவர் சும்மா பார்வையில் வேறு சனி பார்க்குறார், அதனால் இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் உடல் உபாதைகள் வருவதற்கு சிலருக்கு கொஞ்சம் பார்த்து பாத்ரூம்லலாம் கால் வச்சு நடக்கணும், வழுக்கி விழறதெல்லாம் போன்ற விஷயங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகளெல்லாம் உண்டு, கொஞ்சம் பார்த்துக்கணும். சுக்கிரன் குரு 2 பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கும்போது லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. தொழில் அப்படிங்கிற இடத்துல நல்லது தான் கொடுக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்வை பலத்தினால கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பைசா லாபம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். குருவின் பார்வை கோடி புண்ணியம். 11வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த கடகராசி உங்களுக்கு சூரியனுடைய தன்மையினாலே பண வரவை பெற்று தருகிறது. லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமில்லாத போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் எவ்வளோ தூரம் முருகனை வழிபடுங்களோ அந்த சஷ்டி வழிபாடு உங்களை நல்லா உயர்த்திவிடும். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்குள்ளரை செவ்வாயும் சந்திரனும் அமர்ந்திருக்கிறார். பார்வை சனி பார்த்துறார். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, மனசுக்குள்ளே நிறைய அதை செய்யணும் இதை செய்யணும்னு எண்ணங்கள்லாம் நிறைய வரும். வாக்குறுதியாக நிறைய கொடுத்துட்டே போவீங்க. அந்த வாக்குறுதியெலாம் கொடுத்ததெல்லாம் நிஜத்துக்கு கொண்டு வரணும் இல்லைங்களா, பணம் கைக்கு வரணும் இல்லையா. அன்டில் அதர்வைஸ் பணம் கையில் வரலன்னா எப்படி இருக்கும். அதுவும் இடமாற்றங்களை பற்றிய எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துவிடும். ரொம்ப ஓவர் ஆழ்னா சார் அடி வாங்குறான்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் சில விஷயம்லாம் சுக்கிரன் செஞ்சிருவார், அதனால் கொஞ்சம் வச்சு செய்வார்ன்ற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் அடிப்படையில் சில தொழில்கள் எல்லாம் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். முக்கியமாக வியாபாரங்களிலே இந்த மளிகை கடை போன்ற விஷயங்கள்லாம் வைத்திருக்கிற நண்பர்கள், டெய்லரிங் போன்ற விஷயங்கள்லாம் வைத்திருக்கிற நண்பர்கள் கொஞ்சம் பார்த்து பதவிசா செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அடி வாங்கிறதுக்கான சூழ்நிலை காட்டுது. இன்றைய நாளிலே 8-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருத்தணி முருகப்பெருமானை வணங்குங்கள். அவரை எண்ணி இன்னைக்கு சஷ்டி விரதம் இருங்கள். எண்ணிய வாங்கு உங்களுக்கு செய்வதற்கு திண்ணமாக இருக்கிற முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து விதமான கஷ்டங்களை நீக்கி விடுவார். கடன்லாம் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வீடு மனை வாகனம் என்ற வாங்கணும்ல என்ன இருந்ததில்லை அதெல்லாம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளை இந்த சஷ்டி விரதம் உங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வணக்கம் துளாராசி அன்பர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியின் 3ஆம் இடமான தனுசு ராசியை பார்ப்பது மற்றொரு ப்ளஸ் பாயிண்ட். 12-3 தொடர்பு அப்படின்னாக்க பணவரவுக்கான வாய்ப்புகளை எல்லாம் இரட்டிப்பாக்குவதற்கு, செலவுகள் கம்மியாவதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும். ஏன்னா 7க்குரியவன் 12ல் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். 2-7க்குரியவன் 12ல் அமர்ந்து 3ஐ பார்த்தால் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முயற்சி மூலியமாக செய்யக்கூடிய காரியங்கள் தைரியத்துடன் செய்வீர்கள். தைரியம் ஓணுன்னாலே நமக்கு முருகப்பெருமான் கண்ணோடு வந்து நின்னணும். வேலோடு வந்து நிற்பது தான் வேலனி வேலை இல்லையா. அந்த வேல் மாறலை சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய இந்த சஷ்டி விரதமானது உங்கள் வாழ்க்கையிலே பல விதத்திலும் வெற்றிகளை உங்களுக்கே அப்படின்னு கொண்டு வந்து தந்துடுவார். அதனால் தொடர்ந்து சஷ்டி விரதம் இருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் பெறுங்கள். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து 11வது இடத்தில் லாபஸ்தானத்தில் உட்காடுறாங்க. லாபம்னா பணம் வரும். அதுவும் உங்கள் ராசிநாதனே 6ஆம் இடத்துக்காரனே பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். தன்னுடைய பார்வையினாலே 2ஆம் இடத்தை பார்ப்பதும் செவ்வாயின் கூடுதலான சிறப்பு. ஏற்கனவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு சுக்கிரனோடு சேர்ந்து. 12க்குரியவனும் பார்க்கிறார், 7க்குரியவனும் பார்க்கிறார். அப்படிங்கிறதுனாலே பணவரவுக்கான வாய்ப்புகளை நிறைய பயன்படுத்தி கொள்ளலாம். கொஞ்சம் கஷ்டங்களால் நிவர்த்தி ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வக்கரசனி அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. அவர்களுடைய வித்தைகள், தொழில் விருதிகள் போன்ற விஷயத்திலும் பூர்வீக புண்ணியங்கள் பிரகாரம் இருக்கிற சொத்து விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். இல்லைன்னா அதில் எல்லாம் சிக்கல் வருவதற்கும், மண்மனை வாகனம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தாமல் இருக்கிறது போதும்னு யோசிங்கனால போதும். 1-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே சஷ்டி விரதத்தை இருப்பதும்,
எல்லா முருகனும் முருகன் தான் அப்படிங்கிறதுனால முருகனை மனதில் நினைந்தாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு மாற்றம் வரும். அதுவும் விசாக நட்சத்திரம்னு சொல்லும்போது நமக்கு நார்மலாக திருச்செந்தூர் முருகன் ஞாபகம் வருவார். கந்தசஷ்டி கவசத்தை சொல்லி முருகனை வழிபடும்போது இன்றைய நாளிலே உங்களுக்கு வாழ்க்கையின் வளத்தையும் நலத்தையும் இதோ கொடுத்துட்டேன்னு வந்து கொடுத்துட்டு போயிடுவார். அப்படி நல்லதே நடக்கக்கூடிய நாளாக இந்த நாளை மனத்துள்ளுகள் வாழ்க வளம். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசியை நேரடி பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிற சுக்கிரனும் மருத்துவ செலவை வைத்து விடுவார். அவரோடு சேர்ந்து பார்த்துட்டு இருக்கிற குரு கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யத்தை ஏற்படுத்துவார். 8ஆம் இடமான இந்த கடகராசிக்குள்ளே இருக்கிற சூரியன் பயத்தை கொண்டு வந்துடுவார். 9ஆம் இடமான சிம்மராசிக்குள்ளே இருக்கிற கேது காரியத்தை தடை பண்ணுவார். அப்போ யார் சார் நல்லது பண்ணுவா அப்படின்னா, இன்றைய நாளிலே 10ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளே வரக்கூடிய சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தை பெற்றுத்தருவதாக அமைக்கிறார். சில காரியங்களை அவசரமாக செய்வதனாலே பிரச்சனைகள் உண்டு பண்ணக்கூடிய செவ்வாயாக இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் நிச்சயம். சனி செவ்வாய் சந்திரனுடைய பார்வை இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக இதுக்கு இருக்குது. சனி பகவான் ஏற்கனவே உங்கள் ராசியை பார்க்கறதுனாலே சில காரியங்கள் மெதுவாகத்தான் நடக்கும். கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம அடிஷ்னலாக பண்ணணும். அதில் முக்கியமானது 5-12 செவ்வாய், மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் உரியனான செவ்வாய், சஷ்டி அப்படிங்கிற முருகன் அப்படிங்கிறனால இன்றைய நாளிலே சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு சிவாப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல மாரியம்மன் கோயில் இருக்கும். இன்றைக்கி காமதேனு வழிபாடு அங்கே இருக்கும். காமதேனுவை அப்படி வருவா சப்பரத்தில். காமதேனுனாலே பண வரவு. அப்படி மனதிலே செவ்வாய்ப்பேட்டை அந்த மாரியம்மனை மனதில் வைத்து சிவ குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானின் புதல்வனான முருகப்பெருமானை மனதில் நினைத்து செய்யக்கூடிய அது சஷ்டி விரதமானது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நினைத்ததை நடத்தி வைப்பார் அப்படிங்கிற வார்த்தை அழகாக போட்டுக்கொண்டீங்களா, சுபிட்சங்களும் பலங்களும் பெருகும். வணக்கம் மகர ராசி அன்பர்களே, சூரியன் நேரடி பார்வை 6ஆம் இடத்திலிருந்து மிதுன ராசியிலிருந்து குரு குடும்பஸ்தானத்தை பார்ப்பது, 9ஆம் இடத்திலே செவ்வாயும் சந்திர பகவானும் சேர்ந்து அமர்ந்து உங்கள் ராசிநாதனான சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் பார்ப்பது, இதெல்லாம் ரொம்ப கூடுதலான விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. சில விஷயங்கள்லாம் சிக்கலாக இருக்கும், சில இதெல்லாம் ஓகே இதெல்லாம் விளையாட்டு சுவாலோ சாப்பிட்டு தான் ஆகணும், அந்த கசப்பு மருந்தாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய இந்த சந்திரனும் செவ்வாயும் சேர்க்கை எப்படி இருக்குன்னா, வேலையை செய்ய விடாமல் இழுக்கும். அந்த விஷயத்தில் கொஞ்சம் இன்றைக்கி காரியங்கள் மெதுவாக தான் நடக்கும். இதை நல்லா புரிஞ்சிட்டோன்னா காரியம் வேகமாக நடக்கணும்னா எதாவது வழி பண்ணணும் இல்லையா. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்துக்கு ரொம்ப பிடிச்சவர் பிள்ளையார். அவருடைய அண்ணா யார்? முருகன். அவரை பிடிச்சிட்டிங்கன்னா எல்லா விஷயமும் நல்லதாக நடக்குமா? ஆமாம் நடக்கும். அப்போ எந்த முருகனை பிடிச்சிக்கிறது? எல்லா முருகனுமே நல்ல முருகன் தான். ரொம்ப பர்டிகுலராக சொல்லணுன்னா பழனிமலை முருகனை பிடித்து கொள்ளுங்கள். ராஜ அலங்காரத்துடன் இருக்க அந்த முருகனுடைய வைபவம் உங்கள் மனதிலே அனைத்து விதமான கஷ்டங்களை நீக்கி எல்லாத்திலும் வெற்றி, எதிலும் வெற்றி. வெற்றி அப்படிங்கிறது வீரபாகுவின் அந்த குரல் அப்படின்னு மனசில் வச்சுக்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் டிக் டிக் அடிச்சுட்டே போயிடலாம். எல்லாமே நல்லதாக நடக்கும். அதனால் இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாக அமையப் போகிறது. வணக்கம் கும்பராசி அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய உள்ளார அமர்ந்திருக்கிற ராகுவை பார்க்கிறது கேது அமர்ந்து பார்த்துருக்கிறார். காலச்சக்கர புருஷத்தின் 5ஆம் இடத்துலேருந்து பார்க்கிறார். 11ஆவது இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. காலச்சக்கர புருஷத்துக்கு உங்களை பார்க்கக்கூடிய ஒரு குரு பார்க்கிறார். லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கவலைப்படாமல் எல்லா வேலையும் செய்யணும். செய்யும்போது சில காரியங்கள் சிக்கலில் மாட்டேங்குது சார், எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வரமாட்டேங்குது, கொஞ்சம் அடி வாங்குது அப்படின்னா
நம்ம சில விஷயங்கள் எல்லாம் அடிஷ்னலாக எடுத்துக்க வேண்டியிருக்கு. அப்படி ஒரு அடிஷ்னல் விஷயந்தான் இந்த சஷ்டி விரதம். இந்த சஷ்டி விரதம் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, கல்யாணத்தடை நீங்கிவிடும். வீடு மனை வாகனங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் தடையாக இருக்குது சார், எனக்கு கிடைக்கல, கிடைச்சிரும். குழந்தை பாக்கியம் போன்றவையெல்லாம் இல்லை சார், இதெல்லாம் கிடைக்கும். அப்படிங்கிறதெல்லாம் இந்த சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமாக நமக்கு இன்புட்டாக கொடுக்குது. அதனால் இதெல்லாம் பண்ணணும். பண்ணால் நல்லது நடக்குமா? நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். 6, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே முருக வழிபாடு பண்ணுவதும் ரொம்ப நல்லது. செய்யுங்க, நல்லது நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ளர சுக்கிர பகவான் அமர்ந்திருப்பது நல்லதொரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்கிறது. குரு அமர்ந்தனாலே சில சிநேக விரோதங்கள் எல்லாம் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும், சூரியன் அமர்வது 5ஆம் இடத்திலே கடகராசியிலே அமர்வது அப்படின்னு பார்த்தோம்னா மனதிலும் உடலிலும் சோர்வையும் மருத்துவ செலவுகளையும் வைக்கும். 6ஆம் இடமான சிம்மராசிக்குள்ளரை கேது அமர்வதனாலே பணவரவுக்கு வாய்ப்புகளும், செவ்வாய் சந்திரன் சேர்ந்து 7ஆம் இடத்தில் அமர்வது சந்திரனுடைய எஃபெக்ட்னால நமக்கு சுகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். செவ்வாயினால மனதிலே தேவையற்ற பயங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் அப்படின்னு தெரியுது. இந்த சந்திரனும் செவ்வாயும் சனி பகவானை பார்ப்பதும், இந்த செவ்வாயானவர் தன் பார்வையால் மேஷராசியான தன் இடத்தை பார்ப்பதும், 11வது லாபஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுக்கு சில கலகங்களை ஏற்படுத்துவார். அந்த கலகங்களையெல்லாம் விட்டு வெளியில் வரணும், நல்லது நடக்கணும் அப்படின்னாக்கா குன்றத்தூர் முருகனை மனதிலே வைத்து நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கையின் பலங்களை பெற்றுத்தரக்கூடிய சஷ்டி விரதத்தை இருக்கும்போது நல்லதொரு மனையாள், நல்லதொரு குடும்பம், நல்லதொரு குழந்தை பேறு, வாழ்க்கையிலே இனிமையான இல்லற சுகம், மண் மனை வாகன யோகம் போன்ற அனைத்து விதமான 16 செல்வங்களும் பெற்று வளமுடன் வாழ்வதற்கான வாழ்க்கையை முருகன் அமைத்து கொடுப்பார் என்பதிலே ஐயம் வேண்டாம். இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாய் உங்களுக்கு அமையட்டும். வாழ்க வளத்துடன்.